ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரமீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா மேகமூட்டத்தோடு காணப்பட்டுச்சு. மழை வருமோ அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் மழையே வரல. நம்ம செடியில் புதுசு புதுசாலாம் பூ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இட்லி, சட்னி, சாம்பார், அப்புறம் வந்து கொஞ்சம் கோஸும் வச்சாச்சு. நல்ல ஹெல்த்தியான டிஃபன் வந்து நம்ம காலையில் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஒரு பேக் போடலாம் அப்படின்னு பார்த்து, எப்போவுமே நாங்கள் இதான் போடுவோம். உங்களுக்கு நான் சொல்கிறேன். உளுந்தும் பாலும் நல்லா ஊற வச்சுட்டு இதை நீங்கள் அரைச்சி போட்டு பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி போட்டு சாம்பார், அதே தான். கோஸு பொரியல் வச்சாச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிச்சர் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். மற்ற காய்களை போடுறத விட வந்து முள்ளங்கி போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கி சாம்பார் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நாங்கள் இன்றைக்கி லஞ்சு வந்து இந்த மாதிரி தான் முடிச்சுக்கிட்டோம். சூப்பரான லஞ்சாக இருந்தது. மிச்சர் கொஞ்சம் இருந்தது, அதனால் அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் 5 மணி இருக்கும். அப்போ வந்து என் பசங்க அம்மா எதாவது செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டாங்க. சரி சொல்லிட்டு மேகி செஞ்சு கொடுத்தோம். சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு ஒரு பக்கம் ஆரி ஒர்க் போட்டுட்டு இருந்தா. நானும் வந்து ஒரு பக்கம் என் ப்ளவுஸுக்கு வந்து கொஞ்சம் ஆரி ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். என் பொண்ணு ஒரு பக்கம் போட, நான் ஒரு பக்கம் போட, ஒரே சிரிப்பு தான் எங்களுக்கு. நல்லா ஜாலியாக காமெடியாக பேசிக்கிட்டு நாங்கள் சிரிச்சுக்கிட்டே போட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. என் பசங்க வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கும்போது ஜாலியாக வந்து ஏதாவது கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நானும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு நாங்கள் ஜாலியாகவே பண்ணிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை பொடி வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம மரத்தில் இருந்த முருங்கையை வந்து எடுத்து இந்த மாதிரி நான் அலசி காய வச்சுட்டேன். எங்கேயாவது தொங்க விட்டோன்னா தண்ணி எல்லாம் இருத்துரும். அதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு நீங்கள் வெயில்லையும் வைக்கலாம். ரொம்ப வெயிலில் வைக்காதீங்க, லைட்டாக வெயிலில் வைக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃபேனில் கூட வச்சிங்கன்னா நல்லா வந்து கையில் இப்படி எடுக்கும்போது நல்லா பொடி பொடியாக இப்படி ஆகணும். அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் வந்து கெடாமல் நிறைய நாள் இருக்கும். இது தனியாக ஒரு பக்கம் வச்சுக்கலாம். நம்ம ஒரு கடாயில் வந்து உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, கடலை பருப்பு, இந்த 3 பருப்பையும் வந்து சம அளவில் எடுத்துட்டு நல்லா இதை வந்து வறுத்துருங்க. நல்லா வறுபடணும். அதுக்கப்புறம் வந்து மிளகு, சீரகம், எள்ளு, இது 3த்தையும் அதிலே போட்டு நல்லா வறுத்துருங்க. தீயை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. தீயை விடாமல் பார்த்துக்கோங்க. பூண்டு வந்து பெரிய பெரிய பல்லாக நான் முழு பூண்டாக எடுத்திருக்கேன். சின்ன பல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 பூண்டு கூட எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம நல்லா வந்து வறுபடுற மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். பெருங்காயத்தை வந்து நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்புலாம் போட்டிருக்கனால கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் வந்து தீயை விட்டுறாதீங்க. உடனே தீய ஆரம்பிக்கும். உடனே நம்ம வந்து இறக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையும் அதே மாதிரி தான் நான் நல்லா அலசி கொஞ்சம் நேரம் ஃபேனில் காய வச்சு அதையும் வந்து இப்போ கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், நீங்கள் நிறைய கூட போட்டுக்கலாம் வேணும்னா. அந்த கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் பிளேட்டில் போட்டு கொட்டி ஆற வச்சுட்டேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நான் காஞ்ச மிளகா வந்து போடுறத காட்டலை. அதனால் நீங்கள் ஒரு 4-5 காஞ்ச மிளகாவும் புளியும் போட்டு அரைச்சிக்கோங்க. புளி வந்து தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். புளி போட்டால் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இது எல்லாத்தையும் நான் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நான் ஆற வச்சுக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு சூப்பரான முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிடுங்க. கூட கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.